சமீபத்தில் வெளியான காந்தி கண்ணாடி பட போஸ்டர்கள் பல்வேறு இடங்களில் ஒட்டப்பட்டிருந்தது. ஆனால் சில இடங்கள்ல அந்த போஸ்டர்கள் கிழிக்கப்பட்டிருப்பது சர்ச்சைக்குள்ளாச்சு. இதனை பார்த்த சில பேரோ இது சிவகார்த்திகேயன் ரசிகர்களுடைய செயல் அப்படின்னு குற்றமுமே சாட்டினாங்க. சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கும் பேச்சு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கள் தலைவருடைய படத்தோடு எப்படி போட்டி போட முடியும் அப்படின்றதே. அவங்களுடைய கூற்றுப்படி சிவகார்த்திகேயன் படம் ரிலீஸ் ஆகும் நேரத்தில் வேறு படங்கள் ஹைப் பண்ணப்படுவதையே அவங்க எதிர்க்கிறாங்க. தமிழ் சினிமாவில் ஃபேன்ஸ் வார் புதுசு கிடையாது. அது சார் விஜய் சாருடைய ஃபேன்ஸ், ரஜினி சார், கமல் அவர்களுடைய ஃபேன்ஸ், இப்போது எஸ்கே ஃபேன்ஸ் வர்சஸ் பாலா சப்போர்ட்டர்ஸ் அப்படின்ற புதிய பிரிவாக மாறி இருக்கான். சமூக வலைத்தளங்கள்ல எஸ்கே மாஸ், கேபிஒய் பாலா அப்படின்ற இந்த ஹேஷ்டேக்குகள் கூட படம் ரிலீஸ் ஆன போது ட்ரெண்ட் ஆச்சு. சினிமா துறையினரோ இதை பற்றி கவலை தெரிவிக்கிறாங்க. மூவிஸிற்கு ஹெல்தி காம்படிஷன் இருக்கலாம், ஆனால் போஸ்டர் கிழிப்பது போன்ற விஷயங்கள் ரொம்ப தவறானது. அது டைரக்டருக்கும் படக்குழுவுக்குமே பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு டாக்குமே போயிட்டு இருக்கு. சில எஸ்கே ஃபேன்ஸ்கள் தான் இதனை மறுக்கிறாங்க. நாங்க எந்த போஸ்டரையுமே கிழிக்கல, இதனை யாரோ தவறாக யூஸ் பண்றாங்க அப்படின்னு மழுப்பல்களாக பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க தான் இதை பண்றாங்க அப்படின்னு பாலா தரப்பு அடித்து சொல்லுது. இந்த படத்துடைய இயக்குனர் கூட படத்துடைய போஸ்டர்கள் கிழித்த பின்பு அதிரடியாக பேட்டி ஒன்றை கொடுத்திருந்தாரு. ஸோ அதில் கூட எஸ்கே ஃபேன்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணல, ஆனா மறைமுகமாக அப்படித்தான் பேசியிருந்தார் அப்படின்னு பலருமே சொல்லிட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.